வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தில் 34 அழுகிய செம்பரி ஆடுகளின் சடலங்கள் பறிமுதல். உணவு பாதுகாப்பு மீறல்களை தடுக்கும் வகையில் குவைத்தின் உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கான பொது ஆணையம் முபாரக்கியா உணவாய்வு மையத்தில் திடீர் ஆய்வு ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றது. மனித நுகர்வுக்கு தகுதியற்றதாக கருதப்படும் 34 செம்மறியாடுகளின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதிகாரிகள் விரைவாக மாசுபட்ட இறைச்சியை கைப்பற்றியிருக்கின்றனர். இது போன்ற அலட்சியம் பொது சுகாதாரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்றும் நாட்டில் உணவுப் பொருட்களின் பாதுகாப்புக்கு ஆபத்தை விளைவிப்பவர்களுக்கு எதிராக எந்த சகிப்புத்தன்மையும் இருக்காது என்றும் உறுதியளித்திருக்கின்றனர். முதல் காலாண்டில் உள்ளூர் மீன் விற்பனை கிட்டத்தட்ட $1 மில்லியன் எட்டியிருக்கிறது. இந்த ஆண்டின் முதல் காலாண்டுக்கான மத்திய புள்ளியியல் பணியகத்தால் தயாரிக்கப்பட்ட மீன்வள புள்ளி விவரங்கள் உள்ளூர் மீன்களின் மதிப்பு 9,70,511 குவைத் தீனார்களை எட்டியுள்ளது என்பதை காட்டியிருக்கிறது. ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் விற்கப்பட்ட உள்ளூர் மீன்களின் அளவு மொத்தம் 508 டன்கள் என்று புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இந்த காலகட்டத்தில் குவைத் நீரில் வழக்கமாக பிடிக்கப்படும் 4 வகையான மீன்கள் மொத்தம் 25 இனங்கள் இல்லாததை அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கிறது. இது மீன்பிடி பருவங்களால் ஏற்படுகிறது. குறிப்பாக முதல் காலாண்டில் அமலில் இருக்கும் இறால் தடை ஆகஸ்ட் முதல் நவம்பர் இறுதி வரை மட்டுமே நீக்கப்படுகிறது. மிகவும் அதிகமாக பிடிக்கப்பட்ட மீன் நுவைபியாகும். ஆண்டின் முதல் 3 மாதங்களில் மொத்தம் 117 டன்கள், அதாவது 2,40,000 குவைத் தீனார்கள் மதிப்புடையது. ஜனவரி மாதத்தில் மொத்தமாக 192 டன் மீன்கள் பிடிக்கப்பட்டன. இதன் மதிப்பு 3,40,000 குவைத் தீனார்கள் ஆகும். கிங்ஃபிஷ் மீன்கள் தான் அதிகமாக பிடிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் மதிப்பு 56,000 குவைத் தீனார்கள் ஆகும். பிப்ரவரியில் மொத்தம் 167 டன் மீன்கள் பிடிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் சந்தை மதிப்பு 3,25,000 குவைத் தீனார்கள் ஆகும். திலாப்பியா மீன்கள் பட்டியலில் முதலிடத்தில் காணப்படுகின்றன. இதன் மதிப்பு 1,01,000 குவைத் தீனார்கள் ஆகும். மார்ச் மாதத்தில் பிடிக்கப்பட்ட மீன்களின் எண்ணிக்கை 148 டன்கள் ஆகும். இதன் மதிப்பு 3,04,000 குவைத் தீனார்கள் ஆகும். அனைத்து மீன் சந்தைகளிலும் 46 டன்கள், அதாவது 88,000 குவைத் தீனார்கள் என மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. கத்தார் மீதான இஸ்ரேலின் கொடூர தாக்குதலை கடுமையான அச்சுறுத்தல் என்று குவைத் கண்டனம். கத்தார் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதலை குவைத் செவ்வாய்க்கிழமை கடுமையாக கண்டித்திருக்கிறது. இது பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு ஆபத்தான அச்சுறுத்தல் என்று குறிப்பிட்டுள்ளது. இது அனைத்து சர்வதேச சட்டங்களையும் அப்பட்டமாக மீறுவதாகவும் சர்வதேச பாதுகாப்பு மற்றும் அமைதியை நேரடியாக குறைமதிப்புக்கு உட்படுத்துவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கின்றது. சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை பாதுகாப்பதில் பாதுகாப்பு கவுன்சில் பொறுப்பேற்க வேண்டியதன் அவசியத்தையும் பிராந்தியத்திற்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் திட்டமிட்ட ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டுவர தீவிர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் குவைத் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது. அதன் ஸ்திரத்தன்மை மற்றும் இறையாண்மையை காக்கவும் அதன் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கத்தார் எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளிலும் குவைத் தனது முழு ஆதரவையும் தெரிவித்திருக்கின்றது. காசா பகுதியில் போர் நிறுத்தம் செய்வதற்கான அமெரிக்க முன்மொழிவை கருத்தில் கொண்டு செவ்வாய்க்கிழமை அன்று கத்தாரில் உள்ள ஹமாஸ் தலைமையை குறிவைத்து இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அமெரிக்க நட்பு நாடான கத்தார் போரை முடிவுக்கு கொண்டு வருவதையும் பணைய கைதிகளை விடுவிப்பதையும் நோக்கமாக கொண்ட பேச்சுவார்த்தைகளை முறிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆயிரக்கணக்கான அமெரிக்க துருப்புக்களை வைத்திருக்கும் எரிசக்தி வளம் மிக்க அமெரிக்க நட்பு நாடான கத்தார் போருக்கு முன்பே இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே ஒரு முக்கிய மத்தியஸ்தராக செயல்பட்டிருக்கிறது. அதன் தலைநகரான தோஹாவில் புகைமூட்டம் எழுந்ததால் அனைத்து சர்வதேச சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளின் அப்பட்டமான மீறல் என்று அது குறிப்பிட்டதை கண்டித்திருக்கிறது. தாக்குதலில் யாராவது காயமடைந்தார்களா என்பது உடனடியாக தெரியவில்லை. அக்டோபர் 7, 2023 அன்று இஸ்ரேல் மீதான தாக்குதலால் தூண்டப்பட்ட போர் வெடித்ததிலிருந்து பெரும் அடிகளை சந்தித்த போதிலும் ஹமாஸ் உயர்மட்ட தலைவர்களின் ஏராளமான படுகொலைகளில் இருந்து தப்பியிருக்கிறது மற்றும் காசாவில் இன்னும் அப்படியே காணப்படுகின்றது.
காசா நகரத்தை கைப்பற்றுவதை நோக்கமாக கொண்ட ஒரு பெரிய தாக்குதலுக்கு இஸ்ரேல் தயாராகி வருவதால் நீண்ட காலமாக நிறுத்தப்பட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் எதிர்காலம் மிகவும் நிச்சயமற்றதாக இருந்திருக்கிறது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 36.07 குவைத் தீனார்களாகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.07 குவைத் தீனார்களாகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 31.56 குவைத் தீனார்களாகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 27.05 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 288.52 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 993.10 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 400.28 பங்களாதேசி டகாஸ் ஆகும். Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.